கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த சில வார்த்தைகளை நான் எவ்வளவு விரைவாகவும் சீக்கிரமாகவும் முடிக்க முடியுமோ முடிக்க விரும்புகிறேன். உபாகமும் 12ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த வார்த்தை என்கிற தலைப்பாக கொண்டு ஆண்டவர் நமக்கு நல்ல பல ஆலோசனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த வார்த்தை வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உண்மைதான். எனவே அந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டுடைய வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கிறது. எனவே இந்த நிற்கும் நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். உபாகமும் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எப்படி? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ என்ன செய்யணும்? பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை வணங்குகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஜெபத்தின் மூலமாக எல்லாரும் ஆண்டவரிடத்திலே வருவ வாஞ்சையாக இருக்கீங்க. நல்ல விஷயம்தான், வந்திருக்கீங்க. பொதுவாக எல்லாருடைய எண்ணங்களும் பொதுவாக எல்லாருடைய எண்ணங்களும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பொதுவான கருத்தை நான் சொல்லுகிறேன். நன்றாக இருக்கும், நாங்கள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்பது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. யோசித்து பாருங்க, என்ன போட்டிருக்குது? நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கணும்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார், எதற்கு சொல்லுகிறார், எதை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ தெரியுதா? இப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் நல்லா இருக்கணும். கவனிங்க, நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கணுன்றதான் ஆண்டோடைய விருப்பமாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்புறம் உங்கள் பிள்ளைங்க நல்லா. எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற முதல் கோரிக்கை என்னன்னா, இங்கே பாருங்க, நிறைய பெற்றோர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் எப்படியாவது இருந்துட்டு போகிறேங்க, என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதுங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுடைய மனசில் இருந்து வருகிற அந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. ஆமாங்க, அது உண்மைதாங்க. என்ன மனசு எப்படி நினைக்குது? ஏன் அப்படி நினைக்குது? அது என்ன என்று சொன்னால், இவங்க நல்லா இருக்க வேண்டாம் என்ற அர்த்தத்தில் இல்லை, புரியுதா? அவங்களுடைய நலனிலே, அவங்களுடைய வசதியில் அதிகமான அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை என்று, விருப்பம் கொள்ளவில்லை என்று நான் சொல்ல வருகிறேன். நான் எப்படியாவது இருந்துட்டு போகிறேங்க, என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். அப்படி தானே நீங்கள் பிள்ளைகளை உடைய பெற்றோர்களாக நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாதுங்க, முதல்ல நான் நல்லா இருக்கணுங்க, அப்புறம் தாங்க பிள்ளைன்னு சொல்கிறவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? நான் அப்படி உங்களை பார்க்கல, நான் உங்களை நினைக்கல, நான் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததும் இல்லை. திருமணமாகி
பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய ஸ்தானத்தில் வந்திருக்கிற அத்தனை தாய் தகப்பனுடைய மனசில் வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எண்ணம் என்ன, விருப்பம் என்ன என்று சொல்லி பார்த்தா, என் பிள்ளை நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் இருக்குதுங்க. இது நல்லது, தவறாக நான் சொல்லலை. இப்படி நம்ம விரும்புகிறோம், இப்படி நம்ம ஆசைப்படுறோம், இப்படி நம்ம நினைக்கிறோம், இப்படி நடக்கணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? ஆண்டவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு? உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறாரு? உங்கள் பிள்ளைகளை பற்றி ஆண்டவருக்கு அக்கறை இருக்குதா இல்லையா? என்னமோ உங்கள் பிள்ளையை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி இன்னமும் உங்களுக்கு தான் அக்கறை இருக்கிறது போல நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிற விசுவாசிகள் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன். நிறைய பேருடைய எண்ணம் எப்படி இருக்குது என்று சொன்னால், ஏதோ இவங்களுக்குத்தான், இவங்க குடும்பம், அதை நான் மற்றதை பற்றி பேசுகிறேன், உங்கள் குடும்பத்தை சொல்கிறேன். இவங்க குடும்பத்தை குறித்து இன்னும் இவங்களுக்குத்தான் ரொம்ப அக்கறை இருக்கிறது போலவும், இவங்க பிள்ளையை குறித்து இவங்களுக்குத்தான் அதிக அக்கறை இருக்கிறது போலவும் சில பிரம்மையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. நோ, நெவர். கவனிங்க, உங்களை விட, நல்லா கவனிச்சுங்க, உங்களை விட உங்கள் பிள்ளைகளை குறித்த அதிக அக்கறையும் கவலையும் கரிசனையும் கர்த்தருக்கு இருக்கிறது. அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கவனிங்க, அதாங்க உண்மை, இது சத்தியம். என்ன நினைக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தை பற்றியோ உங்கள் வாழ்க்கையை பற்றியோ என்னமோ கடவுளுக்கு பொறுப்பு இல்லாத மாதிரியும், அக்கறை இல்லாத மாதிரியும், அவர் கண்டுக்காத மாதிரியும், விசாரிக்காத மாதிரியும், அதை பற்றி அவர் சிந்திக்காத மாதிரியும், அவர் எப்போ பார்த்தாலும் இந்த ஜெபம், ஆராதனை, பாட்டு, ஆவி, அபிஷேகம், அவருக்கு என்னங்க அதில் தாங்க நாட்டம். சிலருடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன், சிலருடைய எண்ணங்கள் ஓடுது. எப்போ பார்த்தாலும் அதையும் இதையும் பேசிட்டு கிடப்பார் இவர். யார்? என்ன சொல்ல, ஆண்டவரையே நினைக்கிறாங்க ஆள்லாம் இருக்குதுங்க. கர்த்தரை குறித்தே அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்கள் சிலர் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை நல்லா பாருங்க, 28வது வசனத்தை. என்னது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்வதினால், கர்த்தருடைய பார்வைக்கு, நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே அவருக்கு முன்பாக நீங்கள் நன்மையையும் செம்மையானதையும் நீங்கள் செய்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, அப்படி நீங்கள் செய்தால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிறேன். இந்த எல்லா வார்த்தைகளையும் நல்ல முக்கியம் கவனிங்க. சிலர் நல்லது செய்தால் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்வதுன்னு சொல்லும்போது, 4 பேருக்கு தானம் பண்ணுவோமே, தர்மம் பண்ணுவோமே, இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்வோமே, நல்ல விஷயந்தான். ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு, விரும்புகிறாரு. நான் அதை மறுத்து பேசலை, அதுக்கு எதிராக பேச வரல. சிலருடைய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால், இது போல் தாராள மனசோடு தாராளமாக இப்படியெல்லாம் செய்வதனால நமக்கு நன்மை நடந்துவிடும், கிடைத்துவிடும், ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறாரு, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்று சிலர் நினைக்கிறார்கள். எல்லாரையும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார் என்பது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட அநேகர் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் சொல்கிறேன். தானம் பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க, ஏழை எளியவருக்கு இறங்குகிறாங்க, இரக்கம் பாராட்டி நிறைய நன்மைகளை செய்கிறாங்க. இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய நல்லவர்கள் தான் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதோடு சரிங்க, அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேட்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை, அவருடைய சொல்லுகிற காரியத்தை என்ன செய்யணும்? இப்போ ஆலயத்துக்கு வந்தாச்சு, ஆராதனைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஆராதனையில் 2 பாட்டு பாடணும், கொஞ்சம் நேரம் நல்ல கையை தட்டி ஆராதிச்சு அபிஷேகத்தில் நிரம்பணும். அப்புறம் ஒரு காணிக்கை பாட்டு பாடினாங்க, காணிக்கை போட்டாங்க, சாட்சி சொன்னாங்க, வயல் படித்தாங்க, நல்லா கவனிச்சிடுவாங்க. இப்படி எல்லா காரியங்களிலும் பங்கெடுத்து கொண்டு என்ன செய்கிறது? இந்த பிரசங்க நேரம், இந்த செய்தி வார்த்தை என்கிற நேரம் வரும்போது
காதை பொத்திக்கிறதுனா என்ன? காதை அப்படி பொத்திக்கிறது இல்லை, கவனிக்கிறது கிடையாது. உட்காந்து தூங்க வேண்டியது, செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியது, மெசேஜ் அனுப்ப வேண்டியது, வாட்ஸ்அப்பை பார்க்க வேண்டியது. நான் இங்கேருந்து நான் பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் குனிஞ்ச தலை நிமிராமல் ஏதோ பைபிள் படிக்கிறது மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்து பைபிள் வச்சுருப்பாங்க மடியில், ஏதோ பைபிளை பார்க்குற மாதிரி தான் பார்க்கறதுக்கு தெரியுது. பட் நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு முறை நம்ம சபைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு ஒரு சகோதரி வந்தாங்க. நல்லா கவனிங்க. ஒரு சகோதரி வந்தாங்க. அவர்கள் அவ்வப்போது வருகிறவர்கள் தான். முடிந்த பிற்பாடு, மீட்டிங் முடிந்த பிற்பாடு என்னிடத்தில் சாப்பாட்டு வேலையில் என்கிட்ட சொன்னாங்க, சிலருடைய பெயரை குறிப்பிட்டு இன்னன்னாரு அடையாளத்தோடே சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பின்னால் உட்காந்துட்டு தூங்குறாங்க பாஸ்டர்னாங்க. நான் என்ன சொல்கிறது இதை பற்றி? நான் இப்போ அந்த பேரெல்லாம் இப்போ சொல்ல போகிறது இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்துட்டதுனால நான் இங்கே இருந்துட்டு பார்க்கல நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. எனக்கும் தெரியும். அவங்க எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இதை நான் இந்த நேரத்தில் இது போலலாம் நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. இதை பாருங்கள், இப்போ வேறு ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாம் வெளியில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஓ, இந்த சபையில் எல்லாம் தூங்குவாங்க போல் இருக்கு. நான் எந்த அளவுக்கு எந்த விஷயங்களை எப்படிலாம் நான் கொண்டுட்டு போகிறேன்றது பாருங்கள். இப்போ எங்கே அப்படி சொல்கிறீங்க? இப்போ அடுத்த கேள்வி, இப்போ சொல்லிட்டீங்களே அப்படின்னா, அதை தான் சொல்ல வந்தேன். இது இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது இல்லை, அதனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லணும்ல. என்னது இந்த வசனத்தை படிச்சிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேட்கணும். அப்போ ஆலயத்துக்கு வந்தால், ஆராதனைக்கு வந்தால் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிறீங்களா? நான் சொல்ல பல தடவை சொல்லுவேன், கவனிங்க, இங்கே கவனிங்கன்னுவேன். இப்போவும் நான் சொல்கிறேன், எதற்கு கவனிக்கணும்? இந்த வசனத்திலே பதில் இருக்குங்க. யார் நல்லா இருக்கிறதுக்கு? அதை பாருங்கயா. ஏங்க, அதுக்கு தாங்க நான் ஆலயத்துக்கு வரோம், அதுக்கு தாங்க தெய்வத்தை தேடுறோம், அதுக்கு தானே ஆண்டவர் வணங்குறோம். இப்போ எல்லோரும் எதுக்காக வராங்க யோசித்து பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரதான காரியத்தை நான் சொல்ல வர்றேன். பொதுவான கருத்தை சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்குது, தனிப்பட்ட தேவைகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு வியாதி இருக்கிறது, பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வேலை வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாணம் நடக்கணும், அது நிறைய இருக்குது லிஸ்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், முதல்ல நான் இது எல்லாமே அடங்கினதுன்றேன். இப்போ நான் சொல்கிற லிஸ்ட்டை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா இதுலேயும் அடங்கி போச்சே. இதில் தனித்தனியாக சொல்லணும் அவசியமே இல்லையே. நீ நன்றாக இருக்கணும், உன் பிள்ளைங்க நன்றாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இப்போ சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க, நடந்து வந்திருப்பீங்க, ஓடி வந்திருப்பீங்க, பஸ்ஸில் ஏறி வந்திருப்பீங்க, பல விதமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கீங்களே. எதுக்கையா வந்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வந்தது நல்லது, இப்போ என்னங்க செய்யணும்? நீ நன்றாக இருப்பதற்கு இங்கே பாருங்கள், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேட்கணுமே. நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி சில பேர் உட்காந்துருப்பாங்க. கவனிக்கணையா? கேட்டால் தான் என்ன நடக்கும்? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீங்க. ஒரே வார்த்தையில் முடிஞ்சு. இதுவே பிரசங்கம், அவ்வளோதான். பிரசங்கமே முடிச்சிட்டேன். பிரசங்கமே என்னை பொறுத்தவரைக்கும் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை விவரித்து நம்ம சொல்லணும். இப்போ நல்லா கவனிங்க, விவரித்து சொல்கிறதா என்ன? சரி, நல்லா இருக்கிறதுக்கு கவனிச்சு கேளுங்க. நீங்கள் இன்னும் ஒன்றுமே சொல்லாமல் முடிச்சிட்டீங்களேன்னு நினைப்பீங்கள்ல. அப்போ என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் இருக்கணும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரே. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் நன்றாக இருக்கணும்னு சொன்னால், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நன்றாக இருக்கணும்னு சொன்னால், வேதத்திலே ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் ஆரம்பத்திலே முன்னதாகவே எழுதி வச்சுட்டார். நாங்கள் கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது. இவ்வளவையும் ஒரே நாளில் படிச்சிட முடியுமா? எவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்குது பாருங்கள். இதில் இவ்வளவையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? அப்படியோப்பா, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும்? நமக்கு செவி கொடுத்து கேட்டு உள்ளே வாங்கி அதன் அப்படி நடக்கும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிதானே? அப்போ என்ன செய்யணும்? இப்போ நன்றாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகளை
நம்ம என்ன செய்யணும்? கேட்டு செவி கொடுத்து அதன்படி நம்ம நடக்கணும். இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இதை வேணால் தொடர்ந்து வேணால் ஒவ்வொரு வாரமும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாருன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஒரே நாளில் சொல்லி இதை முடிக்க முடியாது, அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு நாம் சில காரியங்களை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி இருக்கணும் என்பது குறித்து எல்லாவற்றையும் விரிவாக, விளக்கமாக, விவரமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. சரி, எழுதி கொடுத்துட்டாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் இதை வாசிக்கிறீங்கன்றது அடுத்த கேள்வி. நான் உங்களை கை தூக்க சொல்லலை. எத்தனை பேர் இப்போ எழுதி வச்சிருக்கிறத எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறோம்? நிறைய பேர் வாசிக்கலைன்றதை உங்கள் மனசாட்சியே சொல்லும். இதை கை தூக்க சொன்னால் ரொம்ப சொற்பமான பேர் தான். அது மட்டும் இல்லைங்க, படித்தவங்க அத்தனை பேரும் எல்லாமே தெரியணும்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ அதையும் நம்ம சொல்லணும்ல. இந்த பைபிளை முழுசாக படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் சொல்ல முடியாது. இப்போ தெரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். எழுதி கொடுத்த இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்களை கேட்டு அந்த இதில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை கேட்டு செவி கொடுத்து கேட்டு என்ன செய்யணும்? அதன்படி நம்ம செய்யணும். அதன்படி நம்ம செய்தால் திரும்பியும் நான் வரேன், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. அப்போ நல்லா இருக்கிறதுக்கான வழி என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள். திரும்பியும் சொல்கிறேன், படித்தா புரியுதா? சில பேருக்கு படித்தா புரியாது, சில பேருக்கு படிக்க தெரியாது, சில பேருக்கு படித்தாலும் புரியாது. இப்போ எல்லாம் படித்தவங்களை அத்தனையுமே இந்த சத்தியம் எல்லாமே மனசில் இருக்கா? அதுவும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு ஊழியக்காரர் மூலமாக வாரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வார்த்தைகளை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு கொடுக்குறாரு. ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும். நான் சொல்கிறது பிறந்த குழந்தையை சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஒரு வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. லாக்டோஜன் என்னென்னமோ சொல்கிறாங்களே, நிறைய இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒரு டின்னில் இருக்குதுங்க, நல்லா கவனிங்க. ஒரு டின்னாக இருக்குதுங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த டின்னை எடுத்து ஒரே நல்ல வாயை திறந்து வாய்க்குள்ளே கொட்டிவிடுவோமா? கொட்டலாமா? அப்படி சரியா? அப்படி செய்ய மாட்டேன் தானே. நீங்கள் எதை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு சின்ன போது, அதுக்கு தான் பாலடைன்னு சொல்லுவாங்க. பாலடையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொடுத்து தான் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டியாக இருக்குது. அப்படி தான் இந்த பிள்ளையும் வளருதுங்க. அதுதான் வளர்க்குற முறையும் அதுதாங்க. அதே போல் இன்றைக்கு இந்த வேத புத்தகத்திற்கு இந்த பைபிள் இருக்க அத்தனை வசனத்தையும் அப்படியே ஒரே நாளில் உங்கள் மனசில் திணிக்க முடியாது. அப்படி திணிச்ச என்ன, மூச்சு திணறி இழந்துடுற அந்த குழந்தைய போலவே மூச்சு திணறி முடியாது. அதனால் ஆண்டவர் வாரம் என்ன செய்கிறாரு? பாலடையில் ஊட்டுறது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதத்தில் இருக்கிற பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து உங்களுக்கு போதிச்சுட்டு வர்றாரு. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை கவனித்து கேட்கணுமே. கவனித்து கேட்டால் தானே அப்புறம் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்லிருக்காரு. எதை சொல்கிறது எனக்கும் ஒன்றும் புரியல. எல்லாவற்றையும் ஒரே நல்ல சொல்லவும் முடியாது. இப்போ 1-2 காரியங்களை இருக்கிற நேரத்துக்குள்ளாக நான் விரைவாக சொல்லி நான் முடித்து போக ஆசைப்படுகிறேன். இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, கற்பனைகளை, அவர் சொல்லியிருக்கிற ஆலோசனைகளை படிக்கிறதும் கிடையாது, கேட்குறதும் கிடையாதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தாங்கள் செய்வது தவறு என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தவறான காரியமாச்சு. இது வேதத்துக்கு புறம்பான காரியம் என்று சில பேருக்கு தெரியலன்னு சொல்கிறேன். என்ன கேட்டால் தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தெரியல? தப்புன்னு தெரியுது, ஆனால் இது வேதத்துக்கு புறம்பானது என்று சில பேருக்கு தெரியல. வேதத்தில் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவன் வேதத்தை படித்தா தானே. இதை ஏதோ மனுஷர்கள் கற்பிக்கிற ஒரு கற்பனையாகவும் கட்டளையாகவும் எடுத்துக்கொள்கிறாங்களே தவிர, ஆண்டவர் இந்த காரியங்களை எப்படி வெறுக்கிறாரு, இதை எப்படி அருவருக்கிறாரு, ஆண்டவர் இந்த காரியத்தில் எவ்வளவு வைராக்கியமாக இருக்காரு என்பதை பற்றிய ஒரு அறிவு, ஒரு உணர்வு சில பேருக்கு இல்லை. இயேசுநாதர் கூடவே இருந்தாங்க 12 பேர், அவங்களுக்கே இல்லை.
அவர் இயேசு இப்போ எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருக்கிறோம். நம்ம மட்டும் என்ன பண்ணுறதுங்க? ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. இயேசு அப்படி கேட்டார். அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அவர் கேட்குறாரு பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு இயேசு நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? என்னவா இல்லை? உணர்வில்லாதவர்களாய். நீங்களும் யாரை பார்த்து கேட்குறாரு? சீஷர்களை பார்த்து கேட்குறாருங்க. யாரோ பார்த்து கேட்கலைங்க. இயேசுநாதர் கூடவே இருந்த சீஷரை பார்த்து இயேசு சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் கூட இப்படி தானா? உங்களுக்கு இன்னும் ஒன்றுமே புரியலையா? நீங்களும் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீங்களா என்று சொல்லி பாருங்க. இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் உணர்வில்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த கர்த்தருடைய வார்த்தை செய்திகள் கொடுக்குற நேரத்தில் இந்த மாதிரிலாம் எழுந்து போகிறது வர்றது, இதுவே சரியில்லாத ஒழுங்கில்லாத காரியங்கள் தான். கர்த்தர் தான் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு உணர்வு இல்லாத காரியங்கள் இது. அதனால் இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க. 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். பார்த்தீங்களா? அதனால் உணர்வு வரணும் என்று சொன்னால் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணுங்க. அப்போ தானே உணர்வே வரும். கேட்குறதே கிடையாது, காதில் வாங்கிறது இல்லை, அப்புறம் எங்கே இந்த உணர்வு வரும்? எனவே கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை கேட்கணும் பிரியமானவர்களே. கேட்பதனால உணர்வு வரும். உணர்வு வர்றதுனால என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருப்பதற்கு. அப்போ அப்படி என்னதான் ஆண்டவர் சொல்கிறாரு என்பதை நாம் ஒரு சில வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். போதுமா? நான் முன்பு ஒரு வசனத்தை சொன்னேன். இன்னொரு இடத்துல மீண்டுமாக ஆண்டவர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். என்ன சொல்றாரு? நீங்க மனசு வச்சு சொல்றாங்களா? மனசு வச்சா நடக்குன்றாங்களே. நீங்கள் மனம் பொருந்தி ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு, வசனத்துக்கு கொஞ்சம் காதை கொடுத்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்றைக்கு எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை, ஒன்றும் நல்லது நடக்க மாட்டுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறாங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, ஆண்டவர் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை, வசனத்தை செவி கொடுத்து ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகளை, வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கவனித்து நீங்கள் கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை உண்டாகும். ஒரு சிலர், நான் எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் நான் சற்று முன்பு சொன்னது போல் இதை அலட்சியம் பண்ணுறது, அசட்டை பண்ணுறது. அது என்ன அலட்சியம் அசட்டைன்னா என்ன? செய்தி நேரத்தில் தான் அப்போ தான் 30 நேரம் போகிறதும் வரதும், இறங்குறதும் போகிறதும், தண்ணி குடிக்கிறதும் வரதும். ஏன் கொஞ்சம் நேரம் தான் நம்ம இருக்கிறது, கொஞ்சம் நேரம் தானே, அதில் ஒரு கவனம் இருக்கிறது இல்லை. அதுபோல் தூக்கம் வந்தால் தூங்கிட வேண்டியது, கவனம் சிந்தனைகள் எங்கேயாவது இருக்கிற வேண்டியது. இப்படி பல காரியங்களிலே அவர்கள் என்ன செய்கிறாங்க? இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இது ஏதோ என்னுடைய வேலை, என் டியூட்டி இது. அவர் ஏதாவது பேசிட்டு கிடப்பாருங்க. என்ன சொல்கிறேன், என்னை பற்றி சில நினைக்கிறது, அவர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாருங்க. ஏங்க அது பைபிளில் தாங்க இருக்குது. அந்த கருப்பு அட்டை புஸ்தகம் போட்ட புஸ்தகம் தானே. ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்து போய், இப்போ இல்லை, அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வந்தார். அவருக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்காக வந்தார், ஜெபம் பண்ணிட்டு போனார். அவர் ஒரு உப்பு வியாபாரி. நான் இப்போ தான் ஞாபகத்து வருது. இது போல் வரணுமே என்று சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? இந்த புத்தகம் வேணும்னாரு. புத்தகம் வாங்குறது நல்லது தானே, பைபிள் வேணும்னு கேட்குறது நல்ல விஷயம் தானே. கவனிங்க, அவர் சொன்னது சொல்கிறேன். பைபிளில் இருக்கிறது நல்லதுன்ற ஒரு மதிப்பு மரியாதை அவருக்கு தெரிஞ்சது பாருங்க. வாங்கினார். பரவாயில்லையே, வந்த உடனே பைபிள் வாங்கிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அது சொல்கிறார், இதானே, இங்கே பாருங்க, இவ்வளோ தானே, இதை நான் வீட்டிலேருந்து நல்லா பார்த்துக்கிறேங்க, படிச்சுக்கிறேங்கன்ட்டு போனார். அதோடு போனவர் தான் அவர். என்ன சொல்கிறேன்னா, சொல்கிற நினைப்பு என்னென்னா, இதை தானே அவர் சொல்கிறாரு, இதை நான் வீட்டில் போய் எடுத்து போய் படிச்சுட்டு போய் நான் படிச்சுக்கிறேன்னு. என்ன
ஐயா நீ வீட்டில் போய் படிக்கணும் தான், நான் வேண்டான்னு சொல்ல, படிக்கிறது நல்லது, புரியுதா? நீ என்ன தான் படித்தாலும் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, படிக்கிறது அவசியம், நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்திலே ஆராதனை மூலமாக, அதுவும் அவருடைய ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகளை, வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் ஆண்டவருக்குள்ளே தாழ்மையாக சொல்லிக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால். நான் அதை நினைத்ததும் இல்லை, இதை எதிர்பார்த்ததும் இல்லை. அநேக சமயங்களில் இது போல் கர்த்தருடைய வார்த்தையை சபையிலே கொடுக்கும் பொழுது, கொடுத்து முடித்த பிற்பாடு, செய்தி கொடுத்த பிற்பாடு, நான் எப்பொழுதுமே யார்கிட்டையும் போய் நான் இன்னைக்கு செய்தி எப்படி இருந்தால் கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டேன். அது என்னை அறிந்தவர்களுக்கு அவருக்கு புரியும், கவனிங்க. ஆனால் ஒரு சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்காகவே பேசினார், நான் இந்த மாதிரி இந்த காரியங்களை நினச்சிட்டு வந்தேன், எனக்கு ஏதாவது ஆண்டவர் வார்த்தை கிடைக்காதா என்று சொல்லி என்று அவர்கள் சொல்லுகிறதை நான் கேட்கும் பொழுது நான் பெருமிதம் அடைகிறதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. உடனே எனக்கு ஒரு பெருமிதம் அடைகிறதில்லை. நான் நினைப்பேன், பரவாயில்லையே, ஆண்டவர் கிரியை செய்கிறார். நான் சொல்லுவேன், இது உங்களுடைய ஜபம், நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வந்ததுனால கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னும் சிலர் என்னிடத்தில் சொன்ன காரியத்தை சொல்கிறேன், ஏங்க நேற்று நைட்டு உட்காந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இந்த மாதிரி இந்த காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அது அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க, என்னது நீங்கள் என்ன பேசுங்க? அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்னென்னா, ஒரு 2-3 நாளைக்கு முந்தி சொல்லியிருந்தா கூட யாராவது கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் மனசில் வச்சுருந்து நீங்கள் ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணி எடுத்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கலாம். ஏங்க நைட்டு தாங்க பேசுகிறோம், கரெக்டாக நீங்கள் வந்துச்சிங்க வார்த்தை அப்படின்வாங்க. இவையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ எனக்கு பெரிய ஒரு திறமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அப்படி இப்படி நான் சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்ல, நான் இதிலிருந்து உணர்ந்துக்கிற, நான் புரிஞ்சுக்கிற காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எடுக்க வேண்டாம் வசனம், எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ பவுல் சொல்கிறார், எனக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு. அதே போல் ஆண்டவர், என் ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார் என்பதை இது எனக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே பேசுகிறது நானே இல்லை, நான் பேசலை. அப்போ ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் என்று நினைத்து ஆண்டவரை நான் வணங்குகிறேன், ஆண்டவருக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன், ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துகிறேன். பரவாயில்ல, என்னையும் ஒரு பொருட்டாக இருந்து என் வாயிலேருந்து என் வாயை திறந்து என் வாயின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரே, நான் ஆண்டவர் பயன்படுத்தப்படுகிற ஒரு கழுதையை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்றைக்கு ஒரு சிலருக்கு எச்சரிப்பை ஊற்றுவதற்காக ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்ததாக பார்க்குறோம். கழுதையின் வாயை திறந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கே சில காரியம் வெளிப்பட்டதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக இருப்பதை நினைத்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன், எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக அனுப்புகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இப்படிலாம் நிறைய இதெல்லாம் நான் வந்து ஒரு மைக்கில் கொண்டு வந்து சாட்சியாக சொல்ல வச்சா ஒரு வேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சரி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் விட்டுடுறேன். சொல்லலாம், சொல்லியிருக்கலாம், சொன்ன தப்பு கிடையாது. அது என்னமோ நான் என்னுடைய காரியத்தை நான் பிரசித்திப்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்து விடுமோ என்று சொல்லி தான் நான் அப்படிப்பட்டவர்களை நான் இங்கே சாட்சியாக சொல்வதற்கு நான் அனுமதிக்கிறதில்லை. சாட்சி சொல்லலாம், தப்பு கிடையாது. உடனே கர்த்தர் என்கிட்ட பேசினார், இன்றைக்கு ஊழியக்காரர் மேலே பேசினார், இன்றைக்கு இந்த வசனம் வந்ததுன்னு சொல்லி எத்தனையோ பேரை கொண்டு வந்து நிறுத்த முடியும். நான் அது தப்பு கிடையாது, தவறும் கிடையாது. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்படி நம்ம இதை செய்தோன்னு சொன்னால் ஏதோ என்னுடைய திறமையை, ஞானத்தை, அறிவை, புத்திசாலித்தனத்தை என்னமோ எனக்கு இருக்கிறத நம்ம வெளிப்படுத்துறது போல ஆகிவிடுமோ, ஆகிவிடக்கூடாது என்பதற்காக குடும்பமான வரையிலும் நான் அந்த காரியங்களை தவிர்த்து கொண்டு வருகிறேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. கர்த்தர் அறிவார், அது தேவையில்லை. எனக்கு எப்பொழுதுமே கர்த்தர் என்னோடு இருந்து கர்த்தரை என்னை பயன்படுத்தினால் போதும். எனக்கு இந்த பிரபலமோ பிரசித்தியமோ தேவையில்லை. ஆனால் அவ்வப்போது எனக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் மற்றவர்கள் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். நான் அப்படியே இருந்துட்டு போக தான் ஆசைப்படுறேன். சொல்லணுன்னா எல்லா மற்ற ஊழியக்காரர்களைப் போல நானும் பிரபலப்படுத்தி கொள்ள முடியும். நான் பிரபலப்படுத்தி கொள்ள விரும்பலை, கர்த்தரை பிரபலப்படுத்த விரும்புகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். தேவனும் அதில் தான் விருப்பமாகவும் இருக்கிறார். எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேளுங்கள். நீங்கள் என்ன தான் படித்திருந்தாலும், எவ்வளோ தான் வேதத்தை அறிந்திருந்தாலும், ஆவியானவர்
தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக கொடுக்குற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்கும்போது நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள். இங்கே நான் பார்க்குறோம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஆமாம், இப்போ நம்ம சொல்கிறத கேட்டு நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? அடுத்த வசனம், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, என் வாயால் சொன்னால் நிறைய பேருக்கு அர்த்தம் வரும், கஷ்டம் வரும். பார்த்தீங்களா, இவர் வாயில் என்ன வார்த்தை வருது பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். என்ன வார்த்தை பேசுகிறாரு பாருங்க அங்கேருந்து வரும். அதனால தான் நான் படிக்கலை. அதை நீங்களே படிங்க. இந்த பக்கம் யாராவது படிங்க பார்ப்போம். பிரதர்ஸ்லாம் 20வது வசனத்தை எடுக்கல பார்த்தீங்களா? பைபிளை எடுக்கவே இல்லை அவங்க. மாட்டோம் என்று, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், அதாவது சொல்கிற பிரசங்கத்தை நான் கேட்க மாட்டேன், இவர் பண்ணுற பிரசங்கமே எனக்கு பிடிக்கல, என்னுடைய பிரசங்கம் என்னுடைய வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இதை கேட்க மாட்டோம் என்று நீங்கள் எதிர்த்து நின்றால், இது ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த வார்த்தை. சொல்கிறது யாருன்றது ரொம்ப முக்கியம். இப்போ கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, சில பேருக்கு என்ன வரும், ஏங்க பைபிளில், இந்த பைபிளில் இவ்வளோ பெரிய பைபிளில் இத்தனையோ பக்கத்தில் எவ்வளவோ வசனம் இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு கண்ணு இதில் தான் போகுமா? எந்த மனுஷனுக்கு? இந்த மனுஷனுக்கு. ஏங்க ஒரு நல்ல வார்த்தையை வசனத்தை எடுத்து வந்தாங்கள மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து போய் வந்து உட்காந்துருக்கிறானே, ஒரு ஆறுதலாக தாய் உன்னை தேற்றுறது போல நான் உன்னை தேற்றுவேன், உன் கண்ணீரை கண்டேன், என்ன உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை தாயை போல நேசிக்கிறேன், பயப்படாதே, உன் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் உன்னோட தேவனாய் கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், சொல்லிக்கிட்டே போலாங்க வசனம். எவ்வளோ நல்ல வசனம்லாம் இருக்குது. ஒரு நல்ல வார்த்தை இந்த மனுஷன் வாயிலேருந்து வரவே மாட்டுது. யாருங்க அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லலை. ஒரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் இந்த மாதிரி வார்த்தையை தேடி தான் அவர் கண்டுபிடிப்பார் போடுங்க பிரசங்கத்துக்கு. ஐயா சாமி, நான் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போ இந்த வார்த்தை யாருக்கு தான் நான் கேட்குறேன். இது நமக்கு கஷ்டமாக இருக்குது படிக்கும்போது. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்கன்னு தான் அங்கே ஆண்டவர் அப்போவே எழுதி வச்சுட்டார். இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு, இது எழுதுனது யார்? ஏசாயா, எனக்கு தீர்க்கதரிசி. அப்போ என்ன நினைப்பாங்க அவங்க? ஏசாயா சொன்னாருங்க, அதை விடுங்க. ஓ, இது வந்து ஏசாயா சொன்னாராம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்தப்பா எழுதும்போது விவரமாக இலக்கமாக எழுதி வைப்பான்ட்டார். ஏசாயாட்ட என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தருடைய வாய் தான்ப்பா சொல்லிச்சு, உன் வாயை சொல்லிச்சுன்னு எல்லாரும் ஒன்றா பண்ணுவாங்க, ஒன்றை நார அடிச்சிருவாங்க. சில நேரங்களில் கவனிங்க, நீங்கள் சில நேரங்களில் சில பேரை சந்திக்கிறீங்கல்ல, சில பேரை ஒரு திருமண நல்ல காரியத்தில் கெட்ட காரியத்தில் யாராவது சொந்த பந்தங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்களை விசாரிப்பீங்க. நல்லா கவனிங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க, அப்பா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, அண்ணன் நல்லா இருக்காங்க, அப்படிலாம் கேட்டுட்டு நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், என்ன 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 சொல்லணும், எப்படி சொல்லணும்? அதை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள், நான் விசாரித்தேன்னு சொல்லுங்கள். அது என்ன நான் விசாரித்தேன்னு? இவர் போய் அங்கே விசாரிச்சேன்னு சொல்லணும்னு சொல்லக்கூடாதான், இன்னாரை விசாரிச்சேன்னு போய் அவங்கள்ட்ட சொல்லணுமா? சொல்கிறீங்க தானே? இப்போ நான் எங்கே வரேன் அப்படின்னா, கர்த்தரும் அது கிட்டத்தட்ட அதே போல் ஏசாயாட்ட சொல்கிறாரு, இந்தாப்பா நான் சொன்னேன்னு சொல்லுப்பா. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? இப்போ நீ சொன்னேன்னு நினச்சிட போகிறாங்கப்பா, நான் தான் சொன்னேன், கர்த்தருடைய வாய் அப்படின்றத எழுது. இப்போ கர்த்தருடைய வாய் என்னங்க சொல்லுது? ஐயோ, இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. கர்த்தருடைய வாய் தான் இதை சொல்லிடுச்சு. அதனால் என்ன செய்யணும்? 12வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது, அதாவது வேண்டாம் அது நேரம் ஆயிடுச்சு. கவனிங்க, இங்கே பாருங்க, 16 வாங்க, 16 வாங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். சரி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குங்க.
நம்ம என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் செய்கிற காரியத்தை ஆண்டவர் எந்த அளவுக்கு எதிர்க்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பையும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்பா. நிறைய பேர் இப்படி சாதிக்கிறாங்க. நிறைய பேர் எப்படி சாதிக்கிறாங்களாம்? தீமையை நன்மைன்னு சொல்கிறது, நன்மையை தீமை என்று சொல்கிறது, அப்புறம் இருளை வெளிச்சம்னு சொல்கிறது, வெளிச்சத்தை இருளுன்னு சொல்கிறது, கசப்பை தித்திப்புன்னு சொல்கிறது, தித்திப்பை ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் ஏடா கூடமாக ஏட்டிக்கு போட்டியாக சொல்கிறாங்க, எதிர்மாறாக சொல்கிறது. அதை தான் இவ்வளோ விளக்கமாக இங்கே எழுதப்பட்டிருக்குது. இவங்க யாருங்க? இவங்க சொல்கிறவங்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்குத. இவங்க யார்? அடுத்த வசனம் படிங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? இவங்க தான் அறிவாளி, இவங்க தான் புத்திசாலி, நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு, நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு எண்ணங்களிலே ஒரு சிலர் இருக்கிறாங்களாம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையானவன், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துவர். பாருங்க, எல்லாரையும் நான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்கவுங்க பார்வைக்கு அவங்கவுங்க செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு சரியாக தான் போடும், நல்லதாக போடும், நியாயமாக தான் போடும். பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அவங்க செய்கிறது சரி கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் நிதானிக்கும் போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன் வசனம் இருப்பார். அப்படி நிதானிக்கும் போது தான் அடடா நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது, அடடா நம்ம இப்படி செய்திருக்கக்கூடாது, நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இது தவறாச்சு என்று சொல்லி உணரக்கூடிய உணர்வுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்று நான் சொல்லலை. நான் முதல் காரியத்தை சொல்கிறேன். முதலாவது என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்கவுங்க நான் ஒன்றும் தப்பாக நான் சொன்னது ஒன்றும் தப்பாக தெரியல, எனக்கு எப்படிங்க தப்பாக தெரியும்? நீங்கள் நான் ஒன்றும் பேசுகிறது எனக்கு தப்பாக தெரியலையே, நான் செய்தது எனக்கு தவறாக படலையே, நான் நல்லது தானே செய்தேன், நான் சரியாக தானே செய்தேன், நியாயத்தை தான் செய்தேன் என்று சொல்லி சாதிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எதை தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறது இருக்க வேற. அது சாதிக்கிறாங்க. அது தவறு என்று தெரியாமல் இருக்குங்க. ஒரு சகோதரன் பேசின ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. என்னது? இந்த லஞ்சம் கொடுக்கறது, பரிதானம் வாங்கிறது, இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சிலருக்கு தவறாகவே தெரியலிங்க. நான் அவர் ஒரு ஊழியம் செய்கிறவர் தான். அவனிங்க ஒரு சின்ன வயசு உள்ளவர். பேசி கொண்டு இருந்தேன். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நடக்கிற இந்த கவர்மெண்ட் இல்லை, எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிறது தான் சொல்கிறேன். எந்த வேலைக்கு எடுத்தாலும் சரி காசை வச்சா தான் வேலை நடக்குது. எங்கே எதுவாக இருந்தாலும் சரிங்க, எடுத்து ஒரு அடி அடித்து ஒரு கையெழுத்துன்னு போனாலே காசு. அதுக்கு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆமாங்க, எதாக இருந்தாலும் காசு இருந்தால் தாங்க நடக்குது, பணம் இருந்தால் தான் நடக்குது. நான் சொன்னேன், அது நடக்கட்டும், அதை நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. நம்ம அதை அதை ஆமோதிக்கிற மாதிரில இருக்குது. தப்பு இல்லையா? அது பாவம் இல்லையா? என்ன பண்ணுறது அப்படின்னாரு. ஐயோ இது ரொம்ப கந்தலாக போகுது. வேதத்தில் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் இது சாபத்தை கொண்டு வர காரியம் இதை ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு சில விசுவாசிகளும் அன்னைக்கு இசைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஐயோ அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆண்டவருக்கு பயப்படாதவன், அறியாதவன், தெரியாதவன், சத்தியம் தெரியாதவன் செய்கிறது வேற. கர்த்தரை ரட்சிப்பு பெற்றிருக்கிற ஒரு மனுஷன் லஞ்சம் வாங்குவதோ, லஞ்சம் கொடுப்பதோ, பரிதானம் வாங்குவதோ இது சாபம் என்று தெரியவே இல்லைங்க. அதை என்னமா நினைக்கிறாங்க? இதெல்லாம் சகஜங்க, சர்வசாதாரணமாக எல்லாரும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, இருந்துருக்கு போயிட்டுருக்கு. இதில் என்ன தப்பு? அதாவது இது அவங்களுக்கு தவறாகவே தெரியல. இதை இன்னும் ஒரு படி கூடுதலாக இன்னும் ஒருத்தன் பேசுகிறாங்க. ஏங்க இதெல்லாம் சம்பாதிக்கிறது தாங்க. அவன் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு வேலை வாங்கிடுவான். ஓஹோ, இவர் வேலை வாங்குறதே இது ஏன் வேலை எதுக்கு? நம்ம செய்கிற வேலைக்கு தான் சம்பளம். அப்போ இது எதுக்கு இந்த சம்பளம் எதுக்குன்னு தெரில. சம்பாதிக்கிறது எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது தெரியல, எவ்வளோ ஒரு மடத்தனமான ஒரு காரியத்தை பேசுகிறாங்க.
நீ செய்கிற வேலைக்கு கவர்மெண்ட்டில் உத்தியோகத்துக்கு சம்பளம் கொடுக்குதுங்க. இது சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் அது என்னமா இது, அது எதுக்கு தான் இது? அந்த அளவுக்கு கண்ணு குருடாய் போயிட்டுதுன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் சில பேருக்கு தவறுனே தெரியல, பாவனே தெரியலைங்க. அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்குன்றது தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நாட்டில் அநியாயம் நடக்காமல் இல்லை. நம்ம சொல்கிறதுனால இதை தடுத்து நிறுத்திட முடியாது, நிற்குது நான் சொல்ல வரல. அது அட்லீஸ்ட் இது ஒரு பாவன் கூட ஒரு உணர்வு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்களேன்றதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இது எத்தகைய ஒரு தீமை, எத்தகைய ஒரு சாபம் என்று அநேகருக்கு இது புரியவே இல்லை. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம். உபாகமம் 27ஆம் அதிகாரம். பதினைந்திலிருந்து அதில் ஆண்டவருடைய இதெல்லாம் நியாயப்பிரமாணங்கிறது. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 15லேருந்தே படிக்கலாம், நேரம் இல்லை. அதில் பாருங்க, 16 படிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. பாருங்க, எல்லைக்குறின்னா நமக்கு அத்து இருக்கு பாருங்க. சில பேர் அத்தை தள்ளி வைப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்னென்னா இதெல்லாம் சாபம், ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி வரப்பை தள்ளி போடுறது, காணிக்கையில் தள்ளி போடுறது, இதெல்லாம் இவ்வளோ சின்ன சின்ன காரியமாக சிலர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் என்று வேதம் இதை கண்டிக்கிறதையும் சிலர் உணராமல் இருக்கிறாங்க. குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 25க்கு வாங்க சீக்கிரம். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம். கவனிங்க, பரிதானம் வாங்குகிறோம்னா லஞ்சம் வாங்குறது தான் பரிதானம்னு சொல்றது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. புரியுதுங்களா? எது அப்போ லஞ்சம் வாங்குறது ஆசீர்வாதமா? ஒரு விசுவாசி வாங்கலாமா? ரட்சிக்கப்பட்டவன் வாங்கலாமா? இது சாபனே தெரியாமல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இதுதான் எங்கேயும் மலிஞ்சு கிடக்குது. எல்லாருமே அப்படி தான் பழகிட்டாங்க. எல்லாருமே கொடுக்குறாங்க, எல்லாருமே வாங்குறாங்க. இது நாட்டில் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. கீழிருந்து மேல்மட்டம் வரைக்கும், மேல்மட்டம் என்பது நான் சொன்னேன், ஆட்சி வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் இல்லைன்னு இது மறுக்க முடியாது. அப்போ எல்லாரும் செய்கிறதுனால அது கரெக்டாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரும் செய்கிறாங்கன்னா இப்போ ஒரு தவறை எல்லாரும் செய்வதனால ஒரு தவறு சரியாகி விடாது. நல்லா இந்த கருத்தை புரிஞ்சுங்க. ஒரு தப்புங்க, இந்த தப்பை யார் செய்கிறது? ஒரு 100ல் 100 பேர் இருக்கிறாங்க, 99 பேரும் அந்த தப்பை செய்கிறான். ஊரில் 99 பேர் செய்துட்டாங்க, அதனால் இது தப்பே கிடையாது, இது சரி என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தான் இந்த உலகம் தீர்மானிக்கிறது. பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு. யாருமே இதில் கிடையாதுங்க. ஒரே ஒரு ஆள் தாங்க அப்படி இருக்கிறாரு, அதனால் இது சரியில்லைங்க அப்படி சொல்கிறதும் தவறு. அப்போ சரி தவறு என்பது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆள் எதற்கு அதிக ஆதரவு இருக்குதோ அதை வச்சு தான். நோ, நெவர். அப்படி கிடையவே கிடையாது. அப்படி தீர்மானிக்கிறது தான் இன்றைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. வேதத்தினுடைய சத்தியத்தின்படி, வசனத்தின்படி தான் நீங்கள் தீர்மானிக்கணுமே தவிர, உலகம் என்ன சொல்லுது, மனுஷர் என்ன சொல்கிறோம், உலகம் எந்த பக்கம் போயிட்டு இருக்குது, எல்லாரும் எந்த பக்கம் போகிறாங்கன்றதை வச்சு நீங்கள் தீர்மானிச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா தவறு. அதை தான் ஏசாயால நம்ம படித்தோம். சாதிக்கிறாங்க பாருங்கள், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் கசப்பை தித்திப்பு என்றும் சாதிக்கிறவங்களுக்கு ஐயோ. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களாம்? அவர்கள் தங்கள் பார்வைக்குன்னா அவங்க பார்வைக்கு அவங்க மனசுக்கு சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு என்னென்னு போட்டிருக்குது 21ல், ஏசாயா 5:21, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களும் இருக்கிறவர்களுக்கு இப்படிலாம் யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவருக்கு ஐயோன்னு இருக்கு. ஐயோன்னா என்ன? ஆபத்து. எனவே ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள்,
ஆண்டவர் கண்டிக்கிற காரியங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலக்கி, நம்முடைய காலை விலக்கி நம்ம பாதுகாத்து, அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடுத்து அதன்படி நீங்கள் நடந்தீங்க சொன்னால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்றது தான் ஆண்டவர் ஆரம்பத்துக்கு கொண்டு வர்றாரு. என்ன சொல்கிறாரு? நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கும் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுன்றார்ல. அது எத்தனை பேர் கேட்குறாங்க? என்ன சொல்கிறாங்க? அவரு சொல்கிறாருங்க, இதெல்லாம் யாருங்க கேட்குறா? இது இப்படி வேற யாருமே கேட்கலன்னா அது சரின்னு அர்த்தமா? இவர் சொல்கிறாரு எல்லோரும் கேட்குறாங்களா? பாருங்க, யார் கேட்குறாங்களோ இல்லையே, முதல்ல நீங்கள் கேளுயா. எப்படி சில பேர் இதுலேருந்து எவேசியாக போயிட்டுருக்குறாங்கன்னு சொன்னால் யாருமே கேட்கறது இல்லையா? நம்ம கேட்கணும், நம்ம நடக்கணுன்ற தீர்மானத்துக்கு வரணும். அலங்குதுங்களா? எனவே இன்னும் சில வார்த்தைகளையே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். அதாவது உபாகமும் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அருவருப்பான காரியத்தை செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கு அடக்கம் பண்ணுகிறவனும். நல்லா கவனிங்க, என்ன செய்யக்கூடாது? இறந்து போனவங்களை எரிக்கக்கூடாது. சிலருக்கு இந்த காரியம் விளங்கலை. இதெல்லாம் அருவருப்பான காரியம் சொல்கிறீங்க. இதில் என்னங்க இருக்குது? எரிச்சா என்ன, புதைச்சானே, அதெல்லாம் விடுங்க. சிலருடைய எண்ணங்கள், விசுவாசிகளே, இதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்திக்க. நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பெருசுப்படுத்த வரல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நம்ம மீறி நடக்கும் பொழுது அப்புறம் எங்கெங்க நீங்கள் நல்லா இருக்க முடியும்? உன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும், பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்குன்றதை யோசித்து பார்க்கணும். நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கும் நான் சொல்கிற வார்த்தையை கேளுன்றாரு. அவர் சொல்கிற வார்த்தை தானே இது. எழுதி வச்சிருக்க வார்த்தையை கேட்கணுமா இல்லையா? படிங்க. குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூயக்காரனும், மந்திரவாதி, சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இப்படிப்பட்ட அருவருப்பு நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்திடுவார், உன்னை தொடத்திடுவார்ன்றாரு. போதும் இருக்க, அப்புறம் படிக்கலாம். என்ன செய்யக்கூடாது? இதில் என்னங்க இருக்கு? நல்ல நாளை பாருப்பா, இதில் என்னங்க இருக்கு? கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். சும்மா உடனே மாமாவை கூப்பிட்டுக்க வேண்டியது. எங்கள் தாத்தா, பாட்டி, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, எதுக்கு? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. அவங்க நாள் பார்க்கணுன்றாங்க, நல்ல நாளாக பார்த்து வையின்றாங்க. நீ நாள் பார்த்து நேரம் பார்த்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சி நீ செய்கிறேன்னு சொன்னான், நீ கர்த்தருக்கு அருவருப்பானது செய்கிற. நீங்கள் எப்படி யோசிக்கலாம்? இதில் என்னங்க இருக்குது? எந்த நாளை பார்த்து வச்சா? அதை தானே அவரும் கேட்குறாரு. எந்த நாளை வச்சுட்டு போயேன், இதில் உட்காந்துட்டு நீ பஞ்சாங்கம் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அதை இங்கே பார்த்துட்டு அதில் முகூர்த்த தேதி இருக்கான்னு பாரு, அந்த தேதி இருக்கான்னு பாரு, நீ எதுக்கு பார்க்குற? இல்லை நீ மழுப்புறது. இல்லை அது இது இன்னும் அது அது போய் இல்லை அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா அவங்க மேலே பழிய போடுறது. நான் திரும்பியும் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த காரியத்திலேருந்து இன்னும் விடுபடாமல் இருக்கிறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு இந்து பாரம்பரிய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவன்றனால அந்த வலி வருத்தம் கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் தெரியாமல் புரியாமல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இல்லைங்க, அது பிரச்சனை வருதுங்க. அதுக்குத்தான் நம்ம அதில் ஞானமாக நடந்துட்டு போயிடணும். நம்ம இந்த விஷயங்களை ஒத்து போகக்கூடாது. இப்போ என்ன ஆகும்? நீ எதுக்கு, எந்த காரியத்துக்காக எதை நினச்சி நீ நல்ல நாள் பார்த்து எந்த காரியம் எதை மனசில் வச்சு நீ செய்கிறியோ அந்த நல்லது உனக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ சொல்லுங்கள். நம்ம நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணும், எல்லாமே நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த நல்ல நாளையும் நல்ல நேரத்தையும் பார்க்குறோம். எப்படி நல்லா இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கும் நான் சொல்கிற வார்த்தையை கேளுன்றாரு.
அவர் சொல்கிற வார்த்தையை கேட்காம உங்கள் பெரியப்பா சொல்கிறார், தாத்தா சொல்கிறார், மாமா சொன்னார், எங்கள் பாட்டி சொன்னாங்க, நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா அவங்க அடுத்தவங்க மேலே பழிய போடுறது. இவங்க இவங்க உத்தமமாக இருக்கிற மாதிரி. நீ ஸ்டெடியாக இருந்தீன்னா, இல்லை அவர் கட்டாயப்படுத்துகிறாங்க, அவங்க வற்புறுத்துறாங்க. காரியம் யார் வீட்டு காரியம்? உன் வீட்டு காரியா? உன் சொந்த காரியத்தை நான் அடுத்த காரியத்தை தலையிட சொல்ல, அடுத்தவங்க காரியத்தை பற்றி நான் பேசவே வரல. உங்கள் வீட்டுக்காரியம், உங்கள் குடும்பக்காரியம், உன் பிள்ளைக்கு செய்கிற காரியத்துக்கு அவங்க தான் நாள் பார்க்குறது, நீ இல்லையா பார்க்கணும்? இதில் நிறைய பேர் நழுவிடுறாங்க. அப்படியே விலைக்கு என்ன பண்ணுறது, அவங்க மேலே பழிய போட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படி சொல்கிறாங்க, தாய் மாமா ஒத்துக்க மாட்டுறாரு, நீ ஒத்துக்கிறியா முதல்ல? இல்லை நான் வந்து இந்த மாதிரிலாம் இந்த மழுப்பெல்லாம் பெறக்கூடாது. என் பையன் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன், நான் தான் தீர்மானிக்கணும்னு சட்டமாக பேசிட்டாங்க, என்ன பண்ணுவான்? காரியத்துக்கு வரமாட்டாங்க, பட்டம் கட்ட மாட்டாங்க. நிறைய பேர் என்ன, நீ பட்டம் கட்டு, நீ காரியத்தினர், நீ நன்றாக இருப்பதற்கும் நல்லா திருப்பி நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறத கேளு. அப்போ அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இதை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதை எதுக்கு அவர் பெருசுப்படுத்துகிறாரு, இதெல்லாம் கண்டுக்க மாட்டார், இதெல்லாம் ஆண்டவர் ஒன்று செய்ய அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். ஐயா அப்படி இல்லைன்றது தான் இந்த வசனத்தை எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படிலாம் இல்லை, அப்படி தான் ஏன் இதில் எழுதணும்? இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம்னு சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு தானே, அருவருப்பாக தானே இருக்குன்றாரு, அதெல்லாம் நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், நிறைய சொல்ல வேண்டி இருக்குது. ஒரு வார்த்தையாவது சொல்லி தானே ஆகணும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கு பாருங்க. பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இதை கேட்கும் போதே படிக்கும் போதே நமக்கு இங்கே அக்கினி கந்தகம் எரிகிற மாதிரி இருக்கு. இப்போ பைபிளில் வசனம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் தான் எழுதியிருக்குது, வெளிப்படுத்துகிற விசேஷம் தான் இருக்குது, நியாய தீர்ப்பு நாளில் நடக்கிறத பற்றி எழுதியிருக்குது. யாரெல்லாம் அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்களோ, யாரெல்லாம் பாருங்க. அவிசுவாசின்றது நம்மெல்லாம் விசுவாசி, முடிஞ்சு போச்சு, அதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம். அடுத்தது அருவருப்பானவர்கள் போட்டிருக்கியா? இப்போ தெரியுதா? இது அருவருப்பு தானே நினச்சிட்டு போயிடாதீங்க. இந்த அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள்லாம் அதில் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாதாரண விஷயம் இல்லை. இது எதையாவது நடந்து முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நோ, நெவர், கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்கிறவர் எங்கே பங்கடைவான்? இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சில பேருக்கு இன்னும் அதை பற்றி சிந்தையே கிடையாது. எதை பற்றி சிந்தனை இல்லை? பரலோகம் என்ன, கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்றத பற்றியே சிந்தை இல்லை, மறந்தாச்சு. இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகத்தையே சிந்திக்கிறவங்களுக்கு அதை பற்றி நினைக்க எங்கே இருக்குது? அது செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க. என்றைக்கே ஒரு நாள் சாவு வரப்போகுது, அது அப்புறம் எப்பயோ வரப்போகுது பரலோகம். இப்போ ஆக வேண்டியதை பாருங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இதனால் ஏற்படுகிற குழப்பங்கள் இது. அதனால தான் இயேசு சொன்னார், எடுக்க வேண்டாம். மத்தேயு 6:33 என்ன சொல்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடு. எவைகளெல்லாம்? இப்போ இந்த உலக வாழ்க்கையில், உலகத்தில் உனக்கு என்னெல்லாம் வேணும், உனக்கு என்னெல்லாம் தேவை சொல்லுங்கள். இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணும், எனக்கு நல்ல பிள்ளைகள் வேணும், அந்த பிள்ளைகள் நன்றாக படிக்க வேணும், படித்த பிற்பாடு பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அமைய வேண்டும், இவர்களெல்லாம் எந்த நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக வாழ வேண்டும். இதை தவிர வேறு என்ன இருங்க? அப்புறம் இதை தாண்டி என்ன இருக்குன்னு கேட்டேன். இப்போ அவங்களுக்கு இருப்பதுக்கு வேண்டிய வசதிகள், சொத்து சொகம்லாம் வேணும், பணம் வேணும், இடம் வேணும், காணி வேணும், நிலம் வேணும், அப்புறம் உத்தியோகம் வேணும். அப்புறம் என்ன வேறு என்னத்தை தேடிடுறாங்க? இப்போ எல்லோரும் தேடுற காரியம் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குங்க. இப்படி அது வேணும் இது வேணும் போது கர்த்தர் சொல்கிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போ? முதல்ல நீங்கள் அதை தேடணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை தேடுறதில்ல, முதல்ல இதை தான் தேடுறாங்க. முதல்ல வேலையை தேடுறது, முதல்ல பொண்ணை தேடுறது, முதல்ல மாப்பிள்ளையை தேடுறது, முதல்ல சீக்கிரமாக ஒரு இடத்த வாங்கணுன்ற நினைக்கிறது. எல்லாம் முதல்லன்னு சொல்லி இதுக்கு முதல்ல வைக்கிறாங்க, அதை பின்னால் வைக்கிறாங்க. அதான் விருத்தி அடைய மாட்டது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, முதல்ல அதை தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட தானாக வருன்றாரு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? உலக வாழ்க்கைக்கு தான் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த உலக பிரகாரமான குடும்ப வாழ்க்கைக்கு தான் நம்ம நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறோம்.
ஆலயத்துக்கு வருவதற்கோ, ஜெபம் பண்ணுவதற்கோ, வேதம் வாசிப்பதற்கோ, ஆராதிப்பதற்கோ நேரம் இல்லை. நேரமே இல்லைங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருங்க. அப்போ என்ன வேலை? நான் வேலை இல்லைன்னு நான் சொல்ல, நீங்கள் வெட்டியாக இருக்கீங்க நான் சொல்ல வரல. அப்போ என்னது? அப்போ உலகத்தின் காரியங்களுக்காகவே அதிக நேரத்தை நீங்கள் ஒதுக்கிடுறீங்க. அப்போ கடவுளுடைய காரியத்துக்கான நேரத்தை நம்ம ஒதுக்காதனால தான் கடவுள் வருத்தப்பட்டு என்ன சொல்வார்? முதலாவது நீ எதை தேடலை? முதல்ல அதை தேடுறதுனால தான் இதுக்கு நேரம் குறையுது. முதல்ல எதை தேடணும்? ஆண்டவரை தேடியான்னா எல்லாம் தேடி முடிச்சுட்டு நேரம் இருந்தால், அதுவும் நேரம் இருந்தால், நேரம் கிடைச்சா, முடிஞ்சா, அப்போ எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அவர் உள்ளத்தில் இருக்க வருத்தத்தை அவர் எப்படியா வெளிப்படுத்துவார்? எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பங்கடைய முடியாது. இன்னும் சிலருக்கு அந்த பற்றிய ஒரு சிந்தையே இல்லாமல் இன்றைக்கு உலகமே கதி என்று வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார், பரலோக வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நமக்கு பரலோகம்னு ஒன்று உண்டு. அது ஏதோ கண்ணை மூடினதுக்கப்புறம் தான் நினச்சிட்டு இருக்காதீங்க. என்னைக்கு கண்ணை மூடணும்னு நமக்கே தெரியாது. எனவே எப்பொழுதும் அந்த சிந்தையோடு இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டோட விருப்பமாக இருக்குது. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்லேயும், போகிற இடங்களெல்லாம் வாயை திறந்து சொல்ல முதல் வார்த்தை என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. போகிற இடத்தெல்லாம் எதை பற்றி அவர் பேசுகிறாரு? பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிற தவிர இந்த உலகத்தை பற்றி அவர் பேசலை. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், இந்த உலகத்தில் தான் வாழறோம், இந்த உலகத்தை இருக்க வேண்டாம்னு சொல்லலை. இந்த உலகத்தில் இருந்து தான் நாம் பரலோகத்துக்காக வாழணும். பரலோகத்தில் போய் பரலோகத்துக்காக வாழ முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம பரலோகத்துக்காக வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், வேறு பிரித்து எடுத்திருக்கிறார், இந்த சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலம், இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களை உண்டாக்கி, உருவாக்கி அவர் வளர்த்து கொண்டு வருகிறார். இதுதான் உண்மை. அதை தான் நீங்கள் கேட்கணும், செவி கொடுத்து கேட்கணும்னு சொல்கிறாரு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் பார்த்தோம், நான் சொல்ல வந்தது என்ன? இந்த பரிதானத்தை பற்றி நான் சொன்னேன். அதுமாதிரி நாள் பார்க்குறது, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கே சொல்லி முடிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வெறுக்கிற அருவருக்கிற காரியங்களை விட்டு விலகி, புரியுதுங்களா, அவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம நடந்தால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள். எனவே நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? நிறைய பேர் நிறைய தேவையோடு தான் வந்திருப்பீங்க. இப்போ நிச்சயமாக கேட்டால் எல்லோரும் உங்களுக்கு பிரச்சனையை சொல்லுவீங்க. இப்போ நிறைய பேருக்கு சரீரத்துக்கு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், நோயிலேருந்து விடுபட வேண்டும், கடன் பிரச்சனைலேருந்து விடுபட வேண்டும், வீடு கட்டி பாதியிலே நிற்கிது, வீடு கட்டி முடிக்க வேண்டும், புரியுதுங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல நிலம் வேணும், வருமானத்துக்கு ஒரு வழி வேணும், வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பிள்ளைக்கு திருமணமாகாமல் வயது ஆகிட்டே போது ஒரு திருமணம் நடக்கணும், கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இல்லாமல் இருக்குது, ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், இன்னும் எத்தனை சொல்ல முடியும்? இது போல் எண்ணற்ற காரியங்கள் இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும், இதே போல் 1008 பிரச்சனைகள் உங்களுக்கு மனசில் இருக்குதுங்க. உங்கள் விருப்பத்தையும் உங்கள் வேண்டுதலையும் உங்கள் எண்ணங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் ஆவலாக இருக்கிறார், அவர் ஆசையாக இருக்கிறார், அவர் வாஞ்சையாக இருக்கிறார். உங்களுக்கு இது வேண்டாம் என்று அவர் சொல்லவும் இல்லை, அதை செய்ய மாட்டேன் என்று அவர் தடுத்து நிறுத்தவும் இல்லை. அவர் சொல்கிறார், முதலாவது அதை தேடுங்க, இதையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எனவே ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குங்க. இன்றைக்கு எதை எடுத்தாலும் நேரம் இல்லை, எதை எடுத்தாலுங்க எனக்கு நேரம் இல்லைன்றாங்க. எதுக்கு தான் அந்த நேரத்தெல்லாம் எதுக்கு தான் செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொன்னாருங்க, இன்றைக்கு நம்ம ஒரு நவீன விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். முன்ன மாதிரி கிடையாதுங்க. முன்னெல்லாம் எல்லாமே மேனுவல் ஒர்க்கு தாங்க. பாருங்கள், காலையில் எழுந்ததுமே இப்போ அதுக்கு பதிலாக ஆட்டுக்கல்லில் தாங்க நம்ம மாவு அரைச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் கிரைண்டரில். அதே போல் அப்போல்லாம் சட்னி எதாவது செய்கிறோன்னாக்கா அம்மியில் வச்சு தான் அரைச்சிட்டு இருப்பாங்க. போட்டு 2-3 மினிட்ஸ்லேயே மிக்சியில் போட்டால் உடனே சட்னி வந்துடுதுங்க. இது போல் எத்தனையோ காரியங்களில் எல்லாமே ஃபாஸ்ட்டு என்று சொல்கிற முறையில் வந்துடுச்சிங்க இப்போ எல்லாமே.
அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னா லெட்டர் போட்டு ஒரு வாரம் ஆகுங்க அவங்கள்ட்ட நம்ம செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ பட்டனை தட்டுனா அடுத்த செகண்டில் எங்கே அமெரிக்காவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம பேசிடுறோம். இது போன்ற எத்தனையோ வசதி வாய்ப்புகள் நெருங்கி வந்துட்டு இதன் மூலமாக நம்முடைய நேரங்கள் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்றதை நான் சொல்ல வருகிறேன். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஒரு சில பேர் இருக்கீங்க, பஸ்ஸே ஓடாத நாட்கள்லாம் எல்லாமே எல்லா ஊருக்கும் நடந்து தான் போவாங்க. அதெல்லாம் சர்வசாதாரணமே. இப்போ கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியலைங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா வீட்டுக்குமே இன்றைக்கி வாகன வசதிகள் வந்து விட்டதுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் உங்களுடைய நேரத்தை சேமிக்கிறது தானே. ஒரு ஊருக்கு போகணுன்னா காலையில் புறப்பட்டு சாயந்தரம் போய் சேருவாங்க. அப்போல்லாம் பஸ்ஸே கிடையாது. அதுவெல்லாம் ஒரு காலம், ஒரு பொழுதே போயிடுதுங்க. இப்போ நினச்சா எங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் போகணுமா 2 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸில் நம்ம நினச்ச இடத்துல ரொம்ப தூரமான இடத்துக்கு கூட நம்ம போயிடுறோம். இப்படிலாம் அறிவியல் வளர்ந்துருக்குது, விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது. அப்படி விட்டு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மனுஷன் என்ன இன்னும் என்ன தன்மை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சில பேர். என்ன சொல்கிறாங்க, நேரம் இல்லை. எதுக்கு தான் நேரம்? அப்போ இந்த நேரம்லாம் எங்கே தான் போதான்? முன்னே நான் சொன்னது புரியுது அவங்களுக்கு. இவ்வளோ நேரத்தை நம்ம மிச்சப்படுத்துகிறோமே, அந்த நேரம் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். இப்போ மிக்சி இல்லைனாக்கா அதை அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ மிக்சியால் குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் மிச்சப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டு பாருங்கள். கிரைண்டரில் அரைக்கிறத உட்காந்து நீங்கள் ஆட்டுகளில் இதில் நம்ம போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். இப்போ உட்காந்து நீங்கள் ஆட்டுகளில் ஆட்டிகிட்டு உட்காந்துறீங்கனாக்கா குறைஞ்சது 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1 மணி நேரம் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நேரமில்லை என்று சொல்லி நேரத்தை சேமித்தாலும் நேரம் இல்லைன்னு இன்னும் சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்குறாரு. ஒரு நேரம் வரும், அவருக்கு சொல்லுவார், எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நான் பேசிக்கிறேன்னு. எனவே கர்த்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு நேரம் கொடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவரோட பாதத்தில் அமர்ந்துருங்க, செபிங்க, அவரோட பேசுங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வசனத்தை கேட்டு, அதற்கு செவி கொடுத்து, அதன்படி நடக்க, அதன்படி வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசினாரா? உங்களோடு பேசி இருக்கிறாரா? பேசினதாக நீங்கள் உணர்றீங்களா? அப்படி உணர்ந்து அப்படி நீங்கள் ஒத்துக்கொண்டது உண்மையானால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை வசனத்தின் மூலமாக நீங்கள் என்னோடு பேசியிருக்கீங்க. அந்த பேசினதுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து அதன்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நானும் என் வீட்டாரும் என் குடும்பம் என் பிள்ளைகள்லாம் நன்றாக இருக்கும்படிக்கு உடைய வார்த்தையை நான் கேட்டு நடப்பேன். உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன்ப்பா. தொடர்ந்து என்னோடு நீங்கள் பேசுங்கப்பா, தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எதை செய்யக்கூடாது, அதை எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. எங்கே செல்லணும், எங்கே போகணும், எதை செய்யணும், நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்க, வழிகாட்டுங்க என்று சொல்கிறவங்க, உங்கள் அப்படி விருப்பம் உள்ளவங்க உங்கள் வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து அவருடைய வழியிலே அவர் உங்களை வழி நடத்துவார். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் உம்முடைய வலது கரத்தை பிடித்து உங்களை நடத்தப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. என்னை நடத்த ஆண்டவரே, எங்களை நடத்துங்க அப்பா, என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்வார், கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தன்னுடைய வலது கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி அப்படி வாழணும், அப்படி நடக்கணும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற, விருப்பம் தெரிவிக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் நன்றாய் வாழ்ந்திருக்க, நன்றாய் சுகித்திருக்க, ஆண்டவர் நன்றாக வளர ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் வேண்டாத விரும்பாத காரியங்களை வாழ்க்கை விட்டு அகற்றி விடுங்கப்பா. நீர் வெறுக்கிற அருவருப்பான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. அருவருப்பான காரியங்களை செய்யாதபடிக்கு அவளை தடுத்து வழி நடத்துங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். வேண்டாத பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துவங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த ஒரு லிஸ்ட்